சுபி அஜய் லே நான் இன்னைக்கு உள்ள இருந்து டெஸ்ட் எழுதியம்ல, நீங்க 2 பேரும் வெளியில இருந்து டெஸ்ட் எழுதுங்க இன்னைக்கு. ஒண்ணுமே படிக்கல சுபி. நான் மாலை போட்டிருக்கேன், கீழே எல்லாம் உட்கார கூடாது, பெஞ்சில தான் உட்காரணும். போர்டில் கொஸ்டின் எழுதுனதானே வெளியில போனோம், நான் எழுதவே மாட்டேன், இல்ல அப்படியே இருப்பேன். நானும் அப்படிதான் இருப்பேன். பூமாரி யாம்ல சுபி, பூமாரி இந்த டெஸ்டுக்கு நீ எங்க இருப்பா? வெளியில தாம்ல சுபி, நானும் வெளியில வாரேன். நீ என்ன காட்டுவியா பூமாரி? இது என்னல டெய்லி क्वेश्चन பேப்பர் உனக்கு காட்டிதானே தருவேன். எல்லாம் தடவை இப்படி தான் பிளான் போட்டு வெளியில போறோம். ஒரு தடவை கூட உன்னோட क्वेश्चन பேப்பர் பார்த்து நான் பாஸ் ஆனதே இல்ல பூமாரி. நீ நான் சொல்லியதே எழுதறா. உனக்கு தெரியும்னு சொல்லி இந்த क्वेश्चन நீயாட்டே எழுதியாச்சா? சரிடி பூமாரி, நான் இந்த தடவை அப்படி பண்ண மாட்டேன், காட்டுவியா? சரி, இந்த தடவை எப்படியாவது பாஸ் ஆயிரலாம்ல. எல்லாரும் படிச்சாச்சா? நேத்து வச்ச டெஸ்ட்ல எல்லாம் தப்பு, எல்லாம் ஃபெயில், முட்டை மார்க் எடுத்தீங்க. இது ரீடெஸ்ட். யாராவது இல்ல முட்டை மார்க் எடுத்து பாருங்க, தொலிய உரிச்சு போடுங்க. சுபி என்னல சுபி, டீச்சருக்கு மூஞ்ச பத்தியால பாத்தம்ல, சந்தோஷமா வந்தாலே நம்மள சதச்சிரும். இப்ப கோவமா வேற மூஞ்ச வச்சிட்டு வந்திருக்கா, இனே விளங்கிரும். தலை தனியா கை தனியாட்டு பிரிச்சு எடுத்துருவாங்களே. யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்கள சொல்லிட்டு வெளியில வேறு டெஸ்ட் எழுதியன்னு சொல்லிட்டு வெளியில திருதிருன்னு முழிச்சிட்டு இருந்தீங்க, தொலிய உரிச்சு போடுவேன். சுபி நான் வேணா உண்மையை சொல்லிட்டு வெளியில போயிரட்டால, சொன்ன சுவாலியே முடிஞ்சிரும்ல, பரவாயில்லையா? சுபி என்ன ஒரே பேசிட்டு இருக்கு? அது ஒண்ணே இல்ல டீச்சர், நல்ல காய்ச்சல் டீச்சர், அதனால தொண்டை வேற ஒரு மாதிரி கவுதா, அதனால அஜய்ட்ட ஒரு விக்ஸ் இருக்கான்னு கேட்டு பார்த்தேன். இங்க பாரு, நீ என்ன வித்த காட்டினாலே என்ன எடுவிடாவாது. படிச்சிட்டியா? டெஸ்ட் எழுது. படிக்கலையா? பிரின்சிபல் ரூம்ல போயிரு புக் எடுத்துட்டு. என்ன தெரிஞ்சு இப்படி பவர் வச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்க, கை முறிஞ்சியே போடும். படிச்சனா டெஸ்ட் எழுது, அல்லாட்டே பிரின்சிபல் ரூம்ல புக் எடுத்துட்டு போயிரு. படிச்சிட்டேன் டீச்சர், ஒரு 2 லைன் போல தான் மறந்துட்டே இருக்கு. 2 லைனா? 2 லைன் வர வேற எல்லாம் உனக்கு தெரிஞ்சிரும். தெரியும் டீச்சர். ராத்திரி 1 மணி வரைக்கும் நல்லா படிச்சிட்டே இருந்தேன் டீச்சர். அடுத்து எங்க அம்மா தான் வந்து நிறைய நேரம் படிச்சிட்டு இருக்காத, தூங்கு, அப்படினா உடம்பு கெட்டு போயிடும்னு சொன்னாங்க. நான் டீச்சர்ட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னாங்க டீச்சர். அந்த 2 லைன் வர உனக்கு எல்லாம் தெரியும். தெரியும் டீச்சர். சரி உட்காரு. அஜய் படிச்சிட்டேன் டீச்சர். ஜெகன் நானும் படிச்சிட்டேன் டீச்சர், அந்த தொடக்கம் மட்டும் தான் மறந்து போகுது. ஸ்டார்டிங் லைன் நான் சொல்லி வந்துட்டே இருக்கட்டா? எதுக்கு எடுத்தாலும் இப்படி தொங்க போட்டுருங்க தலைய. மலைக்கு போயிட்டு வா, உன்னை வசந்து ஓடியே. நீங்களே புக்க மூடி வைங்கம்மா, क्वेश्चन எழுதுங்க. டீச்சர் क्वेश्चन எழுதிட்டேன். கையில என்ன நோட்டு? தமிழ் புக் டீச்சர். பேப்பர் அதுக்கு மேல வச்சு எழுதுக்கு. தா பாப்பா. நான் क्वेश्चन எழுதிட்டேன், வா வெளியில போவோம். நோட்டெல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு எடுத்துட்டு வா சுபி. பேப்பர்
டீச்சர் இங்க வான்னு சொன்னேன் என்ன டீச்சர் நீ லாஸ்ட் பெஞ்சுக்கு போ அஜய் நான் செத்தம்பல நீயாவது மீனா பிள்ளைய பார்த்து எழுதிடுவா நான் யாரை பார்த்து தான் எழுத பூசணிக்கா மண்டை என்ன காட்ட வேலை செய்யும் டேய் இங்க வான்னு சொன்னேன் இந்த பேக் பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் டீச்சர் இப்ப வந்துருவேன் நீ ஏதோ क्वेश्चन ஆன்சர் எழுதிட்டான்னு சொன்னால அத காட்டா காட்டி என்ன படபடன்னு எழுதிட்டேன்டா தா அஞ்சலி நான் திரும்பில உட்கார சொன்னேன் ஏன் இந்த பேசிட்டு இருக்கா அது வந்து டீச்சர் பென்சில் எடுக்க மறந்துட்டா அதனால தான் சுபிட்ட இருக்கான்னு கேட்டேன் உள்ள போய் பென்சில் எடுத்துட்டு பிரின்சிபல் ரூம்ல போ அது வந்து டீச்சர் போன்னு சொன்னேன் இதெல்லாம் நம்ம இப்படி பாக்குது டீச்சர் வந்து பேப்பரை பார்த்தா என்ன கொல்லே போடும் பெய்யாச்சான்னு பாப்போம் சானியோ இங்கே நிக்குதா டீச்சர் நடுராத்திரியில பேய் படம் பார்த்தா கூட இப்படி பயம் வராது இந்த டீச்சர் பாக்கி மூலியே பார்த்தாலே நம்மளோட உடம்பெல்லாம் கிடுங்குது இன்னும் எனத்தை எழுதி எனத்தை டீச்சர்ட்ட கொடுக்க போறணும் சரி போயிட்டு அவளான்னு பாப்போம் ஏன் இந்த டீச்சர் இப்படியே நிக்குது அவன் என்னத்தை எழுதி கொடுக்கன்னு தெரியலையா டீச்சர் இப்படி எல்லாம் பார்த்துட்டே இருந்தா நானும் பேப்பரை எப்படி கடைசி வரையும் பார்த்துட்டே இருக்காண்டியதா சுபீன் எல்லாம் என்ன தெரியும் நைட் 1 மணி வரை படிச்சேன்னா இப்போ என்ன கண்ணு உருட்டிட்டு தெரியா படிச்சேன் டீச்சர் நீங்க எல்லாம் நின்னுட்டே இருந்தீங்களா அதான் எனக்கு கொஞ்சம் ஓட மாட்டேங்குது ஓடாது டெஸ்ட் பேப்பர்னால நான் கரெக்ஷன் பண்ணி தருவேன் எல்லாம் அப்ப எல்லாம் ஓடும் இருந்து எழுது நம்ம இருக்க இடத்துல தான் யாரு நம்மளால தேடி வருதா இல்ல அது இருக்க இடத்துல தான் நம்ம போய் இருக்கமானே தெரியல ஒரு நாள் கூட நான் யாரையாவது பார்த்து பாஸ் ஆனதே இல்ல மீனா 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 என்னல ஜெக ஒன்றும் இல்லைல்ல மீனாவ மீனா யாம்ல ஏதாவது பார்த்து எழுதலான்னு கூப்பிடியம்ல பெல் அடிக்க வரைக்கும் இப்படியே இருங்க கண்ணை மட்டும் நல்லா திருன்னு முழிச்சிட்டே இருங்க இது எதையாவது எழுதி பக்கத்துல நிரப்பணுமே ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தை படிச்சா மனசுல புரியும்னு சொல்லுவாங்க ஒருக்கா படிச்சு பாப்போம் பாராகிராஃப் சரி பாராகிராஃப்ல கிராஃப்னு வருதுல கிராஃப் எழுதி வைப்போம் படிச்சதை எடுத்து வேஸ்ட் ஆக்கணும் கிராஃப் பேப்பர் இல்லையா அஜய் எஸ்ஏல செகண்ட் பாராகிராஃப் ஒன்னு காட்டா எனக்கே ஒண்ணு தெரியாது கண்ணகி அப்ப டீச்சர் வந்து என்னதே எழுதிட்டு இருந்தால அதையாவது காட்டு ஒண்ணுமே எழுதல கண்ணகி எழுதனதுக்கு மேலயே எழுதிட்டு இருந்தேன் சரி அப்ப எழுதனதையாவது காட்டு நானே என்னென்ன பார்த்து எழுதி நீ விளங்கி பாஸ் ஆயிருவா சூப்பர் கிராஃப் பேப்பர் கொண்டு வந்தோம்ல கிராஃப் பேப்பர் கொண்டு வந்திருந்தா இன்னும் 10க்கு 10 ஜோல போட்டு தள்ளிரலாம் அலிகா டீச்சர் சொல்லுங்க டீச்சர் உங்க பிரின்சிபல் சார் கூப்பிட்டாவ அப்படியே நான் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு டெஸ்ட் போட்டுட்டு இருக்கேன் ஒரு 2 நிமிஷம் போல கழிச்சு வரேன் சரியா எல்லாம் பிள்ளைகளும் பார்த்துட்டு அப்படி வரேன் சரி டீச்சர் கடவுள் இருக்கான் குமார் யார் பெத்த பிள்ளையோ கரெக்ட்டா வந்து நம்மள காப்பாத்தி கொடுக்குது ஒரு நிமிஷம் கூட நம்ம இனி வேஸ்ட் பண்ண கூடாது நம்ம 10க்கு 10 வாங்கணும் குமாரி சுபி என்னலாம் எழுதல இது வரைக்கும் ஒண்ணுமே எழுதல பூமாரி சும்மா வெறும் பேப்பரை வச்சிட்டு இருந்தேன் இங்க இருந்து வந்து புண்ணியமோ தெரியல பூமாரி கரெக்ட்டா வந்து நம்மள காப்பாத்தி கொடுத்துட்டு அஞ்சலியை பார்த்து ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் எழுதல சரில சுபி நான் உன பேப்பர் தரேன் சீக்கிரமா பார்த்து எழுதிரு சரி பூமாரி அஜய் என் பேக்ல இருந்து ஒரு நோட் எடுத்து போடு அண்ணகி நான் இந்த பேப்பரை பெஞ்சுக்கு அடியில வச்சு நான் பார்த்து எழுதி அடுத்து உனக்கு தரேனே நீ டீச்சர் வராவலான்னு மட்டும் பாத்துக்க சரி அஜய் டேய் அங்க என்ன சத்தம் அங்க இங்க திரும்பாதீங்க எழுதுங்க சுபி எழுதிட்டியால அந்த பேப்பர் தா இந்த பேப்பர் தாரே சுபி இந்த क्वेश्चन பேப்பர் என்கிட்ட இருக்கு பாதி இந்த क्वेश्चन எழுதிட்டு அடுத்த பேப்பர் என்கிட்ட ஏறலனா சரி குமாரி கிராஃப்க்கு ஒரு 10 மார்க் போடாட்டால ஒரு 5 மார்க் போடுவாங்க இந்த பேப்பருக்கு ஒரு 5 மார்க் எப்படியோ 10 மார்க்குக்கு நம்ம வந்தாச்சு அஞ்சலிதம் பாவம் ஒத்தையில மாட்டிக்கிட்டா அவளுக்கு ஏதாவது क्वेश्चन ஆல்வானு கேட்டு பாப்போம் அஞ்சலி ஃபைராட் நீ சுபி யாம்ல இங்க வந்தா அஞ்சலி டீச்சர் வெளியில போயிட்டாவல ஏதாவது क्वेश्चन ஆல்மா இன்னும் ஒண்ணு வேண்டாம்ல நீ போ நான் எழுதல அப்ப சீக்கிரமா எழுதல சுபி டீச்சர் வர போறாவ அவியல விடு அவிய வரக்கு நிறைய நேரம் ஆகும் நீ எல்லாரும் பார்த்தா வேணுமா நான் ஒரு கிராஃபோ ஒரு பாராகிராஃபோ எழுதிட்டேன் கிராஃபா ஆமா கிராஃப் என்னல சுபி சொல்லியா கிராஃப் இது இங்கிலீஷ் பரிசு இல்லல அப்படியா அவிய கிராஃப்னு போட்டுருந்தல அஞ்சலி இங்கிலீஷ் பரிசுல எப்படி சுபி கிராஃப் வரும் இங்கிலீஷ் மேத்ஸ் எல்லாம் நம்ம டீச்சர் தானே எடுக்கும் அதுல அப்படி கேட்டுப்பாவ நீ ஒண்ணு கூட விடாத ரீட் பண்ணி பார்த்து எழுது நீ என்னத்த சொல்லிட்டு போறா அஜய் இங்க தூக்கி
தூக்கி போடு. டீச்சர் டீச்சர் இல்ல எல்லாரும் பாத்து பாத்து எழுதியாவ. டேய் பாத்து பாத்து எழுதாதீங்க. இப்போ எதுக்கு என் தலையில தூக்கி எறிஞ்ச நோட்ட? அதான் டீச்சர்ட்ட சொல்லி கொடுத்தால. எடே எப்ப பூமாரி ஒரு பேஜ் எழுதிட்டு அடுத்த பேஜ் தா. இதெல்லாம் நல்லா போடல. ஏய் நின்னுட்டி பூமாரி. அடுத்து ஏய் சுபி. யாராவது தொல்லை பண்ணிட்டே இருக்குது. இல்ல பூமாரி இல்ல டீச்சர் இல்ல நான் போன உடனே பேப்பர் நீட்டிட்டு இருக்கா. அது டீச்சர் நீங்க போனீனால நான் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டேன். அடுத்து பேப்பர் யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியல டீச்சர். அதான் நீங்க போனீங்களே இல்ல நான் எழுதுனதெல்லாம் கரெக்ட்டானு செக் பண்ணி பார்த்தேன். கொண்டாங்க. பூமாரிக்கு பேப்பர் இல்ல. ஐயோ மறந்து பூமாரிக்கு பேப்பர் கொடுத்துட்டேனே. அவன மட்டும் எழுதுறதுல அந்த பேப்பர் தந்து விட்டா. டீச்சர் இல்ல டீச்சர் நிறைய எழுதிட்டேன் பாத்தீங்களா. அதனால ரெண்டு பேப்பராட்டு வந்துட்டு டீச்சர். நான் இது தனியாட்டு வைக்கட்டா டீச்சர்? ஒண்ணு வைக்கண்டா நான் திருத்தமா பாத்துடல. போ பெல் அடிச்சிட்டு நீ போ. நான் நாளை திருத்துவேல அப்ப பாத்துடலாம். ஐயோ டீச்சர்னு சொல்லி புரிஞ்சிடல டீச்சர். எனக்கு புரிஞ்சிடல. டீச்சர் கட்டாம தந்தா அது பேப்பர் மாறிடல. அதான் சரி சீக்கிரமா கட்டி கொண்டு வா. டேபிள்ல கிட்ட நூல் கிடக்கு. அப்பா தப்புச்சு. என்ன பாத்துட்டே இருக்க? பெல் அடிச்சிடு. சீக்கிரமா கட்டி கொண்டு வா. சரி டீச்சர். அஞ்சலி கொண்டு வாமா. கொண்டு வரேன் டீச்சர். சுபி பேப்பரை கீழே போடு சுபி நான் எடுத்துடலாம். டேய் என்ன வேணும்? டெஸ்ட்ல நூல் எடுக்க வந்தேன் டீச்சர். கெட்டு பிளாஸ்டிக் நிக்கா. நூலே செத்த. போடா பெல் அடிச்சிடலாம். அம்மா தேங்க்ஸ் டீச்சர். குமாரி நோட்டு கொடு. டீச்சர் இன்னும் ஒரே ஒரு லைன் டீச்சர். பெல் அடிச்சிட்டு. அஞ்சலி வந்துட்டேன் டீச்சர். அஞ்சலி பேப்பரை கொடு. குமாரி நீ எழுதுனது போதும் நோட்டை கொடு. டீச்சர் இன்னும் ஒரே ஒரு லைன் டீச்சர். கொடு. சாரி பூமாரி. பூமாரி பிளேஸ்க்கு போ. அஜய் ஜெகன் பேப்பர் கொண்டு வாங்க. அடுத்து நான் வாங்க மாட்டேன். பேப்பர் கொண்டு வாடா. டீச்சர் கொண்டு வாடா. இல்ல அடுத்த கிளாஸ் போணும். டேய் அஜய் ஜெகன் கொண்டு வாங்க. சுபி இல்ல நம்ம ரெண்டு பேரும் செத்தோம். என்ன சுபி எல்லாம் எழுதி இருப்ப போலயே. 10க்கு 10 தானே. எங்கல பூமாரிக்க பேப்பர் எனக்கு பேப்பர்ல கட்டி வச்சிட்டு என்னோட பேப்பர் பூமாரிக்க பேப்பர்ல நான் கட்டி வச்சிட்டேன். என்ன சொல்லியா? எங்கல உடனே டீச்சர் வந்துட்டாங்க. பூமாரிக்க பேப்பர் டீச்சர்ட்ட மாட்டிக்கிட்டு. இப்படில ஆத்தல்ட்ட சொல்லி கொடுத்தோம்ல. என்னோட பேப்பர் அப்படியே கட்டி கொடுத்துட்டா. டீச்சர் நாளை வந்து என்ன கொல்ல போறாங்க. பூமாரி சுபிக்கான பேப்பரை கொடுத்தல அதுல பேர் எழுதுனியா? இல்ல அஜய். அப்ப எப்படி டீச்சர் கண்டுபிடிப்பாவ? அதானே இத பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையா? ஹேண்ட் ரைட்டிங்ல வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க எல்லால. அதனால ஒண்ணுமே எழுதல. அதுக்கு முன்னாடி டீச்சர் வந்துட்டாங்க. நீ தானே எல்லாத்தையும் எழுதுன. ஒரு கிராஃப் வரைஞ்சே அடுத்த ஒரு பேராகிராஃப் வரைஞ்சே. என்னது கிராஃப் வரைஞ்சியா? ஆமாட்டி பூமாரி. இங்கிலீஷ் படிச்சலால. ஆமாட்டி பூமாரி. நான் டீச்சர் பேராகிராஃப்னு போட்டுட்டாங்களா? அப்ப அது என்னது? ஏன் பேராகிராஃப்ல எஸ்ஏல உள்ள பேராகிராஃப் எழுதணும். ஆமா எனக்கு அது தெரியுது. கிராஃப்னு வருவல. டீச்சர் தானே சொல்லிருக்காங்க. ஒண்ணுமே தெரியாததுக்கு பதிலா அதுக்கு ரியாலிட்டடாவே ஏதாவது எழுதலாம்னு. அத பேராகிராஃப் அல்லல கிராஃபா வரைஞ்சே. இது ரியாலிட்டட் தானே. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கிராஃபா வரைஞ்சே. என்ன நார்மல் பேஜ்ல வரைஞ்சிட்டேன். ஒண்ணு நீ கடைசில முட்டை மறந்துனா இருப்ப பாரு. ஏம்ல அஜஜே கிராஃப் வரைஞ்சது தப்பா? கரெக்டா வரைஞ்சியா தப்பா வரைஞ்சியா? கரெக்ட்டா தான் வரைஞ்சே. ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எல்லாம் போட்டேன். அப்ப கரெக்ட் தான். வேற என்ன வர கிராஃப்ல? சுபி இந்த தடவை பாஸ் தான். அது கொஞ்சம் கஷ்டம் நம்மள. என்ன டீச்சர் கொஞ்சம் பிந்தி வந்தா பாஸ் ஆயிருப்பேன். ஏம்ல கிராஃப் எல்லாம் வரைஞ்சிருக்கால? இல்லல சாதாரண பேஜ்ல வரைஞ்சிட்டேன். அதுக்கு ஃபுல் மார்க் போட மாட்டாவ. இதனால 10 மார்க்குக்கு ஒரு 8 மார்க் போட மாட்டாவல. அதுக்கு ஒரு 8 கிடைக்கும். இது பூ மார்க் பேப்பர் கிட்ட பாதி பேப்பர் வச்சிருக்கேன். அப்ப அவளுக்கு ஒரு 2.5 மார்க் எனக்கு ஒரு 2.5 மார்க். அப்ப 8 2 10 மார்க் நம்மள வரும். ஒரு 24 மார்க்ல போயிட்டு பாரு. கவலைப்படாத. அடுத்த வாட்டி பாஸ் ஆயிரலாம். ஆனா சுபி நீ சரியான ஆளுடே. கிராஃப் வரைஞ்சிருக்காலே என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எனக்கு 2-3 தான் தெரியும். கிராஃப் பேப்பர் எடுத்த வந்த மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்துருக்கலாம். ஆர்ல அஜய் எப்படி கோவப்பட்டுட்டு போறான்னு. எனக்கு ஒரு 2 மார்க் 1 மார்க்ல தான்ல குறையும். டீச்சர் பேப்பர் தரம்ல பாத்துடலாம்ல. வா கேண்டீன் போவோம்.